ஃபஸ்ட்டு ஜாக் ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன அப்டேட் சொல்லிக்கிறேன். ஜாக்லின் வந்து சேஃபாக தான் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. திரும்ப திரும்ப ரூமர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உண்மையிலே அவங்களுக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஓட் பண்ணிகிட்டே இருங்க. காலையில் ஒருத்தர் நான் போட்டிருந்ததுக்கு நீ சொல்கிறேன்லாம் ஜாக்லினுக்கு ஓட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நான் ஜாக்லினுக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லலைங்க. ஜாக்லின் ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஓட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு நினச்சி ஓட் போடாமல் இருந்துடாதீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். அது அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரயானும் முத்துக்குமரனும் இனி அடுத்து உள்ளது எவ்வளோ கஷ்டமாக இருக்க போதோ தெரியல, கண்டிப்பாக டைமை குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்டன்ஸை ஜாஸ்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, யார்கிட்டனா ஃபேட்மேன் சார்கிட்ட சொல்கிறாரு, இது வந்து ஒரு பயங்கர கிக்கு, டைட்டில் அடிக்கிறத விட இது பெருசு. ஸோ நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் கண்டிப்பாக அடுத்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. மணி பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வந்து எனக்கு அந்த இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் ட்ரை தான், அது வந்து அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ சௌந்தர்யா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃபேட்மேன் சார் சொல்கிறாரு, இருந்தாலும் 4 பக்கமும் அனாலிசிஸ் பண்ணி அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேலைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா ஓடிட்டு திரும்பி ஒரு வேளை வர முடியலைன்னா ப்ராப்ளம் ஆகிடுங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவராயனும் அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லினும் பவித்ராவும் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தரோட சான்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது, நம்ம ஓடி நம்மளால் திரும்பி வர முடியலைன்னா அதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. ஜாக்லினும் அதுக்கு ஆமாம், நம்ம ஒரு வேளை ஓட முடியாமல் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தருக்காவது அந்த பணம் கிடைக்கும், அதுக்காக தான் நானும் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவ்வளோ தூரம் அவங்க இன்னொருத்தருக்கு கிடைக்கிற பணத்துக்காக யோசிக்கிறாங்கன்னா அப்போ அது வின்னரோட ப்ரைஸ் மணி தானே, அப்போ எதுக்கு இவங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஓகே. அது வந்து எனக்கு ஓடுனா நான் ரீச் ஆகணும்னு எனக்கு பயமாக இருக்குது, என்னால் அந்த ஃபினாலே ஸ்டேஜை வந்து மிஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ரீசன் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இன்னொருத்தரோட அவங்க ஓடி ரீச் பண்ண முடியலைன்னா இன்னொருத்தருக்கு அந்த கேஷ் கிடைக்கும், அது அடுத்தவங்களுக்கு பணம் கிடைக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணலன்னு சொல்கிறாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அப்படி அவங்க உண்மையிலே அப்படி உண்மையிலே அடுத்தவங்க பண்ணோன்னு சொன்னால் சீசன் 2ல் ஐஸ்வர்யா கிட்ட வந்து 25 lakhs வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது இன்னொருத்தரோட வின்னரோட மணி ஆனனால எனக்கு வந்து இந்த 25 lakhs எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வின்னரோட ப்ரைஸ் மணிலேருந்து ரெடியூஸ் பண்ண போகிறதுனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம். அதுக்கு யாரும் ரெடி இல்லை, ரெடி ஆகணும்னு நான் சொல்லலை, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிற காரணத்துக்கு அவங்க அதை எடுக்காமல் இருக்கலாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.